Taste the Daily. தமிழகத்தில் தவறு குறித்து புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் என மக்களுக்கு முற்றிலும் அன்சேஃப் மாடல் அரசை திமுக முதல்வர் ஸ்டாலின் நடத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்திகள் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எந்த தவறு குறித்து புகார் அளித்தாலும் புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் என மக்களுக்கு முற்றிலும் அன்சேஃப் மாடல் அரசை நடத்தும் திமுக முதல்வர் ஸ்டாலின் தனது ஆட்சியில் எந்த தவறுமே நடக்காதது போல் போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் என வலம் வருவது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய விந்தை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலினுக்கு போட்டோ ஷூட்டிற்கு அரிதாரம் பூசிக்கொள்வதில் இருக்கும் ஆர்வம், தனக்குத்தானே புகழ்ந்து கொள்வதில் இருக்கும் ஆர்வம் என்றைக்காவது ஆட்சி நடத்துவதில் இருந்தது உண்டா என்றும், இதில் இவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை இந்த கொலை வாய் தகராறு, முன்விரோதம் காரணமாக நடந்தது என பத்திரிகை செய்தி வெளியிடுவது, வழக்கை விசாரிப்பதற்கு முன்னமே காவல்துறையே தீர்ப்பை எழுதுவதுதான் ஸ்டாலின் மாடலா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இளைஞர்கள் கொலையின் காரணத்தை தீர விசாரிப்பதுடன் தொடர்புள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும், விளம்பரங்களில் மட்டும் இருக்கும் கவனத்தை மக்கள் பணியில் சிறிதாவது செலுத்துமாறு ஸ்டாலினை கேட்டுக்கொள்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்.